அதாவது இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பரோட்டா, பப்ஸு, பஜ்ஜி, பேக்கரி உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்டாக்கா நோய் வரும், குற்றங்கள் வரும். குற்றங்கள் நடப்பதற்கு இதுதான் காரணம், நோய்கள் வந்ததுக்கு இதுதான் காரணம். அப்புறம் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டதுக்கு இதுதான் காரணம். இந்த மாதிரியான சமையலை சமைப்பதற்காகத்தான் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அப்போ குற்றங்கள், நோய்கள் வந்ததுக்கெல்லாம் இதுதான் காரணம். இந்த உணவுகள் தான் காரணம். இந்த மலிவான உணவுகள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடலைன்னா இங்கே குற்றங்கள் நடந்திருக்காது, நோய்கள் வந்திருக்காது. அப்புறம் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்புறம் தனி உடைமை நடைமுறை இங்கே வந்திருக்காது. சமத்துவமான ஒரு வாழ்க்கை முறை கண்டிப்பாக இங்கே வந்திருக்கும். இயந்திர அறிவியல் உலகில் நம்மளால் சமத்துவமாக வாழவே முடியாதா? நோய்கள் இல்லாமல் வாழவே முடியாதா? அப்புறம் குற்றங்கள் இல்லாமல் வாழவே முடியாதா? அப்படிங்கிற பெண்கள் அடிமைப்படுத்தப்படாமல் வாழவே முடியாதா? அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது. வாழ முடியும். எப்படி இருந்தால் நாம் உண்ணுகிற உணவுகள் மலிவான உணவுகளாக இருக்கக்கூடாது. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பரோட்டா, அப்புறம் பழைய சாதம், இந்த மாதிரியான பஜ்ஜி, சமோசா, பேக்கரி உணவுகள், ஸ்வீட் உணவுகள், இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிட்ருக்க கூடவே கூடாது. சாப்பிடாமல் இருந்திருந்தால் இங்கே சமத்துவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அதாவது இட்லி, பூரி, பொங்கல், தோசை இருக்கலாம், இந்த மாதிரி போதை உணவுகள். ஆனால் இந்த மாதிரி மலிவான உணவுகளை தவிர்த்து விட்டு நீ மற்ற உணவுகள் அனைத்துமே எளிமையான உணவுகள். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இதெல்லாம் ஆடம்பரமான உணவுகள். பேக்கரி உணவு, ஸ்வீட்டு இதெல்லாம் ஆடம்பரமான உணவுகள். ஒரு வன்முறை உணவுகள்னு சொல்லலாம். வன்முறை உணவுகள், கஷ்டப்பட்டு தயார் பண்ணுற உணவுகள், ரொம்ப கஷ்டப்பட்டு தயார் பண்ண உணவு, மற்றவங்கள கஷ்டப்படுத்தி தயார் பண்ணுற உணவுகள், பெண்களை கஷ்டப்படுத்தி தயார் பண்ணுற உணவுகள் இதெல்லாம். அதனால் நாம் எளிமையான உணவுகளான இந்த இட்லி, பூரி, பொங்கல் இதை தவிர்த்து விட்டு மற்ற உணவுகள், காய்கறி கூட்டு, காய்கறி பொரியல், வேக வைக்கப்பட்ட கிழங்கு, பச்சை கிழங்கு, பச்சை காய்கறி, பழங்கள், கீரைகள், கீரை கூட்டு, கீரை பொரியல், பச்சை கீரை, பால், மோர், தயிர், இந்த மாதிரி உணவுகளை நம்ம தேன், இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்ருந்தோன்னா இங்கே குற்றங்கள் நடந்திருக்காது, நோய்கள் வந்திருக்காது, பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்க மாட்டாங்க, ஏற்றத்தாழ்வுகளும் வந்திருக்காது. ஏன் ஏற்றத்தாழ்வுகள்? ஏன்னா எதனால் நான் ஏற்றத்தாழ்வுகள்லாம் வராதுன்னு நான் உறுதியாக சொல்கிறேன்னா, ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமே இந்த கடினமாக சமைக்கப்படுகிற உணவுகள், பெண்களை அடிமைப்படுத்தி சமைக்கப்படுகிற உணவுகள். பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கு எதெல்லாம் இந்த மாதிரி மலிவான உணவுகள் தேவைப்படுகிறது. பெண்கள் அடிமையாகுவதற்கு அவங்க சோறு, பூரி, பொங்கல், பிரியாணி இதெல்லாம் கிடைக்குது, இதுக்காக நாங்கள் அடிமையாக இருக்க தயார். அப்போ ஆண்கள் என்ன நினைக்கிறான் அப்படின்னு பெண்கள் சொல்கிறாங்க. அப்போ ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இந்த சோறு, பூரி, பொங்கலெல்லாம் நல்லா வக்கனையாக உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னா பெண்களை முழு நேரம் வீட்டிலே அடிமைப்படுத்தினா தான் அவங்க நல்லா சமைச்சு போடுவாங்க, 3 வேளையும் நல்லா திங்கலாம். அதனால் பெண்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த பெண்கள் அடிமைத்தனத்துக்கு ஏன் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த மலிவான உணவுகள் தான். இப்படிப்பட்ட உணவுகளை சமைப்பதற்காக நம்ம அடிமையாக கூட இருக்கலாம்ப்பா, நோய் வந்தால் கூட பரவாயில்ல, இப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதா இருந்தால் எனக்கு நோய் வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் இத்தகைய உணவுகள் ஏன் அடிமைத்தனங்கிறது பெண்களை ஆண்கள் அடிமைப்படுத்தினாங்க, பெண்கள் அதுக்கு எப்போவுமே ஒத்துக்கலை அப்படின்லாம் கிடையாது. பெண்கள் விரும்பிய அடிமையானாங்க. அப்புறம் பெண்கள் விரும்பிய அடிமையானாங்க. அப்புறம் ஆண்களை அடிமைப்படுத்தவும் செஞ்சாங்க. பெண்களை யார் முதல்ல அடிமைப்படுத்துகிறாங்கன்னா அம்மா தான் அடிமைப்படுத்துகிறாங்க. பெண்களை அடிமைப்படுத்துறது யார்? பெண்கள் தான் அடிமைப்படுத்துகிறாங்க. பெண்களை அடிமைப்படுத்தினார்கள். அதனால் பெண்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த மலிவான உணவுகள் இல்லைன்னா இங்கே இது மலிவான உணவுகள் இருக்குல்ல, இது கஷ்டப்பட்டு தயார் பண்ணுற உணவுகள், இதை ஒருத்தர் அடிமைப்படுத்தி வச்சாதான். மலிவான உணவுகள் என்பது பிறரை கஷ்டப்படுத்தி தயார் பண்ணுற உணவு. மற்றவங்கள கஷ்டப்படுத்தினா தான் இப்படிப்பட்ட உணவுகளை சமைக்கவும் முடியும். ரொம்ப நேரம் எடுக்கக்கூடிய உணவு. நான் இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் இதெல்லாம் ரொம்ப நேரம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். தினமும் இதை வேறு சமைக்கணும். ஒரு நாள் சமைச்சிட்டு முடிய போகிறது கிடையாது. தினம் இந்த சமையலை சமைக்கணும், 3 வேளையும் சமைக்கணும். 3 வேளையும் இது நிறைய நேரம் செலவழிக்கக்கூடிய விஷயம். ரொம்ப புரிஞ்சிக்க முடியாது, பார்த்தாலே புரிஞ்சிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். எப்படி தான் இந்த குழம்பு இதற்கெல்லாம் வத்த குழம்புக்கு என்ன போடணும், சாம்பாருக்கு என்ன போடணும், மீன் குழம்புக்கு என்ன போடணும், இதெல்லாம் அவங்க எப்படி நினைவு வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு இது ரொம்ப நுட்பங்கள் நிறைந்த ஒரு வேலையாக அது மாறிவிட்டது.
அதனால் இது வந்து ஒரு கடினமான ஒரு வேலை. சமையல் என்பது ஒரு கடினமான வேலை. அதனால தான் வந்து பெண்கள் இது ஒரு கடினமான வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறனால பெண்களுக்கு நாம் செய்கிற வேலை வந்து கண்டிப்பாக ஆண்களால் செய்ய முடியாது. அந்த வகையில் பெண்களுக்கு இதை செய்வதில் வந்து ஒரு திருப்தி ஏற்பட்டு வச்சுது. ஆண்களும் வந்து சமையலுங்கிறது ஒரு சாதாரண வேலை கிடையாது, அதுவும் ஒரு தொழில் மாதிரி தான். அதனால் அதை வீட்டை நிர்வாகம் பண்ணுறது அல்லது அது ஒரு சமைக்கிறது இது எல்லாத்தையுமே இது எல்லாமே ஒரு நுட்பமான ரொம்ப சிரமமான வேலை. அதனால் இது ஒரு தொழில் மாதிரி தான். அதனாலாவது பெண்களுக்கு நம்ம வந்து பெண்களை வந்து நம்ம மதிக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்களா, இல்லை சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரங்க, இது தேவையில்லாத வேலை, அடுத்தவங்க வேலையை இவங்க எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்காக செய்ய வேண்டிய வேலையை இவங்க எடுத்து செஞ்சிகிட்ருக்காங்க. உணவு முறையை வந்து ஆடம்பரமாக மாற்றிட்டாங்க. கடினமான ஒரு நடைமுறையாக மாறின காரணம் உணவு வந்து சமைக்கிறதுக்காக பெண்களை அடிமைப்படுத்துனது தான் காரணம். அடிமையாக இருந்து பெண்கள் அந்த உணவை சமைச்சனால்தான் உணவு சமைப்பது என்பது ஆடம்பரமாக மாறிவிட்டது, அது கடினமாக மாறிவிட்டது. அதனால தான் மக்களுடைய வாழ்க்கை முறையும் கடினமாக மாறிவிட்டது. உணவு நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? எளிமையான உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எளிமையாக தான் இருப்பீங்க. அதாவது கொஞ்சம் நேரத்தில் சமைக்கப்பட்டு அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும். அப்போ கொஞ்ச நேரத்தில் சமைச்சு முடிச்சிடணும், 10-20 நிமிஷத்தில் சமைச்சு முடிச்சிடணும். அப்போ நீங்கள் எளிமையாக உணவை சமைச்சு சாப்பிட்டா தான் உங்கள் வாழ்க்கையும் எளிமையாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சிங்கனாக்கா அந்த உங்கள் வாழ்க்கையும் வந்து கடினமாக மாறிவிடும். அந்த வகையில் வந்து இந்த மாதிரி கடினமாக தயார் செய்யக்கூடிய ஆடம்பரமான உணவுகளான இந்த மலிவான உணவுகள் இருக்குல்ல, இது வந்து குற்றங்களுக்கு காரணமாக இருக்குது, பெண் அடிமைத்தனத்திற்கு காரணமாக இருக்குது, குடும்ப வன்முறைக்கு இது தான் காரணம். இப்போ இந்த மாதிரி உணவுகளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பரோட்டா இந்த மாதிரியான உணவுகளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து மக்கள் என்ன சாப்பிட்ருப்பாங்க? காய்கறி கூட்டு, காய்கறி பொரியல், கொஞ்சம் 10 நிமிஷத்தில் சமைச்சு அவங்கவுங்க சமையலை அவங்கவுங்களே சமைச்சிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இட்லி, பூரி, பொங்கல் இது மாதிரி உணவுகளை சமைக்கிறதுக்காக தான் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க. அப்போ இதெல்லாம் இல்லைன்னா பெண்களை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உணவுகள் வந்து எளிமையானது, இப்போ சும்மா ஒரு 10 நிமிஷத்தில் சமைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா பெண்கள் எதற்காக அடிமைப்படுத்தப்பட போகிறாங்க? அந்த மாதிரியான உணவுகளை சமைக்கிறதுக்காக பெண்களை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி வந்து எல்லாருமே வந்து தனித்தனி வீடு இப்படியெல்லாம் இருந்திருந்தாக்கா இங்கே வந்து குற்றங்கள் நடக்கக்கூடாது, நோய்கள் வரக்கூடாது, பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது, சுதந்திரமாக வாழணும் அப்படின்னா அதற்கு சில உண்மைகள் இருக்குது. அதற்கான உண்மைகளை தான் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்ருக்கேன்ல, என்னுடைய வீடியோக்கள்லேருந்து நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், எல்லாம் குற்றங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், எப்படி வாழ்ந்திருந்தால் நம்ம இங்கே குற்றங்களே நடந்திருக்காது, எப்படி வாழ்ந்திருந்தால் இங்கே நோய்கள் வந்திருக்காது, எப்படி வாழ்ந்திருந்தால் இங்கே வந்து பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வீடியோக்கள்லாம் நான் சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் வந்து குற்றங்கள் இல்லாமல், நோய்கள் இல்லாமல், பெண்கள் அடிமைப்படுத்தப்படாமல் வாழ்வதற்கான உண்மைகள் நான் சொல்கிறதுலாம். இப்போ இந்த உண்மைகளை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்குது. அதாவது இந்த மாதிரி நான் சோறு, பூரி, பொங்கல், பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா இந்த மாதிரி நான் சாப்பிட்றதில்ல. அதனால தான் எனக்கு அந்த உண்மைகள் வருது மூளையில். நான் வந்து சோறு, பூரி, பொங்கல், தோசை, இட்லி, பரோட்டா, பேக்கரி உணவுகள் இதெல்லாம் நான் சாப்பிட்டேன்னு வச்சுங்க, எனக்கு அந்த உண்மைகள் என் மூளை ஒழுங்காக அந்த மாதிரி வேலை செய்யாது, ஒழுங்காக எனக்கு அந்த உண்மைகள் தெரிய வராது. அதனால் வந்து நான் அந்த உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறதுனால தான் எனக்கு இந்த உண்மைகள்லாம் வருது. அப்போ இந்த மக்களும் வந்து அந்த மாதிரி உணவு கட்டுப்பாடை கடைபிடிச்சிருந்தாங்கனாக்கா ஒரு சமத்துவமாக வாழ்வதற்கு, நோய்கள் இல்லாமல், குற்றங்கள் இல்லாமல் வாழ்வதற்கு, பெண்கள் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு, ஆண்களும் சுதந்திரமாக வாழ்வதற்கு என்னென்ன உண்மைகள் இருக்கிறதோ, என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அது அத்தனையும் மனிதர்களுக்கு தெரிந்திருக்கும். நமக்கு ஏன் தெரியல? நோய்கள் இல்லாமல் வாழ என்ன வழின்னு நமக்கு தெரில, குற்றங்கள் இல்லாமல் வாழ என்ன வழி அப்படின்னு நமக்கு தெரில, பெண்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு என்ன வழின்னு நமக்கு தெரில, ஏன் சமத்துவமாக வாழ என்ன வழிங்கிறது நமக்கு தெரில. காரணம் நாம் உண்ணுகிற உணவுகள் தான் காரணம். நாம் உண்ணுகிற உணவுகள் வந்து நோய்களை ஏற்படுத்துகிறது, அப்புறம் குற்றங்கள் நடைபெற காரணமாக இருக்கிறது, அப்புறம் வந்து பெண்கள் அடிமைப்படுத்தப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. சமத்துவம் இங்கே வந்து ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருப்பதற்கு காரணமாக அந்த உணவுகள் தான் இருக்குது. அப்போ நம்ம எளிமையான உணவுகளை சாப்பிட்ருந்தோம்னாக்கா, இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க இட்லி, பூரி, பொங்கல்லாம் ஆடம்பரமான உணவுகள். இப்போ நம்ம எளிமையான உணவுகளை சாப்பிட்ருந்தோம்னாக்கா அந்த உணவுகளை சாப்பிட்றதுக்காக பெண்களை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்கவுங்களே தான் சமைக்கணும். ஏன்னா அதுதான் நியாயம். அப்போ தான் வந்து நோய்கள் வராது. முக்கியமான விதிமுறை அவரவர்கள் உணவை தயார் செய்ய வேண்டும். ஏன்னா அவரவருக்கு என்ன தேவை, என்ன பிடிக்குங்கிறது அவரவருக்கு தான் தெரியும். அந்தந்த நேரத்தில் அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க உடம்புக்கு என்ன தேவை,
அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதனால் வந்து அவங்கவுங்களே தான் சமைக்கணும். அப்படி சமைத்திருந்தால் கொஞ்சம் மற்றவங்களுக்காக சமைக்கும்போது தான் ரொம்ப ஆடம்பரமாக சமைப்பாங்க. நிறைய நேரம் செலவழித்து பண்ணுவாங்க. ஒரு சமையலை வந்து ஏன் நிறைய நேரம் எடுத்து பண்ணுறாங்க, சமையல்னால் அவ்வளோ கஷ்டமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மற்றவங்களுக்காக சமைக்கும்போது தான் அவங்க ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுவாங்க. மற்றவங்க குறை சொல்லிடக்கூடாது. ஏன்னா அதுவே அவங்க வேலையாக இருக்குது. மற்றவங்களுக்காக இந்த பெண்கள் வீட்டில் சமைக்கிறாங்களா, ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்கன்னா அது மற்றவங்களுக்காக சமைக்கிறாங்க. அதனால தான் நிறைய நேரம் எடுத்து பண்ணுறாங்க. ஏன்னா மற்றவங்க எதுவும் குறை சொல்லிடக்கூடாது. ஏன்னா சமைக்கிறது தான் இவங்க வேலையாக மாறி போயிடுச்சு. அப்படிங்கும்போது ரொம்ப நேரம் எடுத்து பண்ணணும், மற்றவங்க எதுவும் குறை சொல்லிடக்கூடாது, அதனால சாப்பிடாமல் போயிடக்கூடாது. அதனால் இவங்க அந்த மாதிரி நேரம் எடுத்து மற்றவங்கள அடிமைப்படுத்துகிற மாதிரியான உணவுகளை சாப்பிட்றாங்க. மற்றவங்க வந்து மற்றவங்கள அடிமைப்படுத்தணும், பலவீனப்படுத்தணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும், அதுக்காக மெனக்கெட்டு பண்ணுறாங்க. இப்போ ஒரு கல்யாண வீட்டில் ஏன் வந்து அவ்வளோ ஆடம்பரமாக மற்றவங்களுக்காக சமைக்கிறாங்க. ஒரு ஹோட்டலில் ஏன் அவ்வளோ நேரம் எடுத்து ஆடம்பரமாக சமைக்கிறாங்க, சுவையாக சமைக்கணும்னு சுவையாக சமைக்கிறாங்க. ஏன்னா அது மற்றவங்களுக்காக சமைக்கிறாங்க. அவங்கவுங்களுக்காக சமைத்து கொண்டால் அந்த உணவு எளிமையாகத்தான் இருக்கும். ரொம்ப எளிமையாகிடும். அது வந்து நம்ம வந்து இதெல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு நாம் இன்றைக்கி நினைக்கிற உணவுகளெல்லாம் அவங்கவுங்களுக்கு சமைக்கும்போது சும்மா அப்படி வேக வச்சு சாப்பிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சின்ன கொஞ்சம் உப்பை போட்டு அப்படி வேக வச்சு, காய்கறிகளை வேக வச்சு, ஏதாவது காரமாக ஏதாவது நல்ல மிளகு தூளை போட்டு அப்படியே சாப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்காக சமைத்திருந்தால் இந்த மாதிரி ஆடம்பரமாக சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பெண்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், பெண்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு உணவை சமைக்கிறாங்கன்னா அது மற்றவங்களுக்காக சமைக்கிறாங்க. மற்றவங்களுக்காக சமைக்கும்போது அது மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சமைக்கப்படுகிறது. வேண்டான்னு சொல்லிடக்கூடாது, ஒரு பயம்தான், அதனால் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை சமைக்கணும். அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த பொறுப்பை நீங்கள் மற்றவங்ககிட்ட விடக்கூடாது. உணவு சமைக்கிற வேலையை நீங்கள் மற்றவங்ககிட்ட விடக்கூடாது. ஏன்னா அது உங்களுடைய விருப்பம் சார்ந்தது, உங்களுடைய உடல் தேவை சார்ந்தது, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்கள் உடம்புக்கு என்ன தேவை, இப்போதைக்கு எவ்வளோ உணவு தேவை, இப்போதைக்கு தேவையா இல்லையா, பட்னியாக கிடந்துடலாம்னா கிடக்கலாம். அந்த மாதிரி. ஆனால் இப்போ நீங்கள் பட்னியாக கிடக்க முடியாது. அவங்க வந்து உணவை தயார் பண்ணி வச்சிடுறாங்க, நீங்கள் வேலைக்கு தயார் பண்ணி வச்சிடறாங்க, நீங்கள் சாப்பிட்டே இருக்கீங்க. அதனால் வந்து இந்த உணவுகள் தான் பெண்களை அடிமைப்படுத்துவதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட உணவுகள். பெண்கள் தாங்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் கண்டுபிடித்த உணவுகளாக கூட வைக்கலாம். அதனால் இது ரொம்ப ஆடம்பரமான உணவுகள். அதனால்தான் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டாக்கா, அதை அடிமைப்படுத்துகிற இந்த போதை உணவுகள், மலிவான உணவுகளை சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு வந்து நோய்கள் வரதான் செய்யும். அப்போ ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்ன உணவு தேவைன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் வந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும், குற்றங்கள் இல்லாமல் வாழ வேண்டும், நோய்கள் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னா அதற்கு அவரவர்கள் உணவை அவரவர்களே சமைக்க வேண்டும். அப்படி சமைக்கின்ற உணவுகள் கண்டிப்பாக எளிமையானதாகத்தான் இருக்கும். அது வந்து ஆடம்பரமாக இருக்காது. அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த நான் சொல்கிற சமைத்த உணவுகளிலே உயர்தரமான உணவுகளை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே, எதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேனோ அதை நீங்கள் சாப்பிடாமல் இருந்து எதெல்லாம் நான் சாப்பிடணுன்னு சொல்கிறேனோ அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த எப்படி குற்றங்கள் இல்லாமல் வாழ்வதற்கான உண்மைகள் அது தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்களே குற்றவாளியாக இருந்தால் கூட நீங்களே திருந்திடுவீங்க. உங்கள் உடம்புல நோய் இருந்தால் அது குணமாயிடும். அதுதான் நான் சொல்கிறேன், நோய்கள் இல்லாத ஒரு உலகம். நோய்கள் இல்லாமல் வாழ்வதற்கு என்னென்ன வழி இருக்கோ, என்னென்ன உண்மைகள் இருக்கோ அது அத்தனையும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நோய்கள் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன பண்ணணும், குற்றங்கள் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன பண்ணணும், பெண்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு என்ன பண்ணணும், அதற்கான வழிகள் என்ன, எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிற உணவுகள் இருக்குல்ல, சமைத்த உணவுகளில் உயர்தரமான உணவுகள், அதை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா, மலிவான உணவுகள்னு நான் எதெல்லாம் சொல்கிறேனோ அதை நீங்கள் சாப்பிடுவதை நிறுத்திட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நாளடைவில் வந்து அது மாதிரி அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும். அடுத்தவங்களை சமைக்க விடக்கூடாது, ஹோட்டல்லையும் போய் சாப்பிடக்கூடாது. இப்படி ஒரு வழக்கத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து குற்றங்கள் இல்லாத உலகம். உங்கள் உடம்புல நோய்கள் இருந்தால் குணமாயிடும். உங்கள் உடம்புல குற்ற உணர்ச்சி இருந்தால், குற்றங்கள் செய்கிற வழக்கம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதுவும் சரியாயிடும். அதுவும் போய் நீங்கள் நல்லவங்களாக மாறிடுவீங்க. உங்கள் உடம்புல நோய் இருந்தால் அதுவும் சரியாயிடும். அப்புறம் வந்து ரொம்ப ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. பொருளாதாரத்தில் பெரிய பணக்காரனாகணும் அப்படி எளிமையான ஆளாக நீங்கள் மாறிடுவீங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களா, அது காரணம் இந்த மாதிரி மலிவான உணவுகள் தான் காரணம். ஏன்னா கஷ்டப்பட்டு தயார் பண்ணுங்கிற உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு தான் உழைப்பீங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவு
ரொம்ப கஷ்டப்பட்டு அதை சமைக்கிறீங்க, அதை தயார் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு தான் உழைப்பீங்க, கஷ்டப்பட்டு தான் வாழ்வீங்க. அதனால் நீங்கள் சாப்பிட்ற உணவு எளிதாக சமைக்கப்படுகிறது, எளிதாக தயார் பண்ணி ஒரு 10-15 நிமிஷத்தில் சமைக்கப்படுகிறது. அல்லது ஒரு 50% பச்சை காய்கறிகள், பழங்களை சாப்பிட்றீங்க, 50% நீங்கள் சமைத்த உணவுகளை சாப்பிட்றீங்க. அதுவும் சமைக்கிற உணவுகளுக்காக 10-15 நிமிஷம் தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, 10-15 நிமிஷம் தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எளிமையாக மாறிவிடும். நீங்கள் சமைக்கிற உணவு, காலை உணவு சாப்பிட்றதுக்காகவே 2 மணி நேரம் வீட்டில் உள்ளவங்க வேலை பார்க்குறாங்க. மத்தியானம் உணவு சாப்பிட்றதுக்காக நீங்கள் ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்ற உணவுக்காக அவங்க 2 மணி நேரம் சமைக்க வேண்டியது இருக்குது. அப்படி கஷ்டப்பட்டு சமைக்கிற உணவுகளை சாப்பிட்டா நம்ம வாழ்க்கையும் கஷ்டமாக தான் மாறும். அதனால் நம்ம எளியவர்களாக மாற வேண்டுமென்றால் நம்முடைய உணவை நாமே சமைக்கணும். நாமளே சமைக்கும்போது தான் நாம் சமைக்கிற உணவுகள் 10-15 நிமிஷத்தில் அதை சமைச்சு முடிச்சிடுவோம். ரொம்ப நேரம் செலவழிக்க மாட்டோம். மற்றவங்களுக்காக சமைக்கும்போது தான் அவங்க 2 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அதுவே அவங்க வேலையாக மாறி விடுவதால் அதுவே அவங்களுடைய தொழிலாக வேறு மாறிடுது. பெண்கள் அதை ஒரு தொழிலாக தான் செய்கிறாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு தொழிலை எடுத்துக்கிறாங்க, தொழிலாக தேர்ந்தெடுத்து அதை செய்கிறாங்க. அதனால தான் அதை ரொம்ப நேரம் செய்கிறாங்க. அதனால் அவங்கவுங்களா சமைக்கும்போது அவங்க உணவுகள் எளிமையாக மாறிவிடும். அப்போ வாழ்க்கையும் எளிமையாக மாறிவிடும். அவங்கவுங்களுக்குன்னு சின்ன வீடு கொடுத்துடணும், பெரிய வீடெல்லாம் யாரும் கட்டக்கூடாது. அந்த ஆசைகளே வராது. நான் சொல்கிற மாதிரியான உணவுகளை சாப்பிட்டா நோய்கள் வராது, பேராசைகள், பெரிய ஆசைகள்லாம் வராது. பெரிய பணக்காரனாகணும், உலகத்திலே பெரிய பணக்காரனாகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரவே வராது. குற்றங்கள் வராது, நேர்மையாக இருப்பீங்க. அப்புறம் நல்ல நேர்மையாக இருப்பீங்க, மன உறுதி அதிகரிக்கும். ஏன்னா இதில் பட்னியாக கிடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதாவது ஏன்னா நீங்களே உங்கள் சமையலை சமைக்கிறீங்க. சில டைமில் சரி காலையில் சாப்பிட வேண்டாம், ஒரேடியாக மத்தியானம் சாப்பிட்றலான்னு தோணும். ஏன்னா உங்களுக்காக மற்றவங்க எப்போவும் சமைச்சு வைக்கும்போது தான் நீங்கள் பட்னியாக கிடப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் சாப்பாட்டுக்கு அடிமையாகிடுறீங்க, சாப்பிடுவதற்கு அடிமையாகிடுறீங்க. உங்களுக்கு தேவையான உணவை நீங்களே சமைச்சிங்கன்னா ஒரு நேரம் போல் எல்லா நேரமும் இருக்காது. சில நேரம் கொஞ்சம் சோர்வாக இருக்கும், இன்றைக்கி இப்போ சமைக்க வேண்டாம், மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கே தோணும். அந்த மாதிரி 3 வேளையும் சாப்பிட்ற வழக்கமே இல்லாமல் கூட போவோம். அடிக்கடி உண்ணாவிரதம் இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்களே சமைக்கும்போது, அப்புறம் மலிவான உணவுகளை நீங்கள் சமைக்காத போது நீங்கள் எளிமையான உணவுகளை மட்டுமே நீங்கள் சமைக்கிறீங்க. அது உங்களை அடிமைப்படுத்தாது. அதனால் அது கொஞ்சம் வெறுப்பை கூட ஏற்படுத்தும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த சாப்பாடு. நான் சொல்கிற அந்த சமைத்த உணவுகளில் உயர்தரமான உணவுகள்னு நான் எதெல்லாம் சொல்கிறேனோ அதை சாப்பிட்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு ஒரு வேளை பட்டினி கிடக்கலாம் அப்படின்னு கூட தோணும். அப்புறம் வெளியில் வேலைக்கு போகிறீங்க, கொஞ்சம் உடம்புல தெம்பு வேணும், சரி சாப்பிட்டுட்டு போயிடுவோம், அந்த மாதிரி காரணம் இல்லாமல் காரணத்தோடு சாப்பிடுகிற வழக்கம் வந்துவிடும். நீங்கள் எளிமையான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் தயார் பண்ணுற உணவுகளை சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நேரத்தில் நீங்களே உங்கள் உணவுகளை நீங்கள் தயார் பண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்க. அது இட்லி பூரி பொங்கல்லாம் நீங்கள் சாப்பிடல. மலிவான உணவுகளை சாப்பிடாமல் சமைத்த உணவுகளிலேயே உயர்தரமான உணவுகளை தேர்ந்தெடுத்து கொஞ்சம் நேரத்தில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரியான உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்க. அது அனைத்துமே எளிமையான உணவுகளாகத்தான் இருக்கும். அப்போ எளிமையாக உணவுகளை சாப்பிட்றவங்க ஆடம்பரமான உணவுகளை சாப்பிட்ற வழக்கம் ஒருத்தர்கிட்ட இல்லைனாலே, மக்கள்கிட்ட இல்லை. உணவுனாலே அது எளிமையாக குறுகிய நேரத்தில் தயார் செய்கிற உணவுகள் தான், அது தான் மக்கள் சாப்பிட்றாங்க. அப்படின்னாலே மக்களும் எளிமையானவர்களாக மாறிவிடுவார்கள். பிறரை இடையூறு செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். இப்போ சமைப்பதற்காக பெண்களை இடையூறு செய்கிறாங்க, அடிமைப்படுத்துகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்கன்னா சமைப்பதற்காக அடிமைப்படுத்துகிறாங்க, வீட்டில் உள்ள வேலைகளை செய்வதற்காக அடிமைப்படுத்துகிறாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். ஆனால் அவங்கவுங்க வேலையை மற்றவங்க பெண்களை வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை இடையூறு செய்கிறாங்க. அப்போ இந்த இடையூறு செய்கிற பண்பு இருக்குல்ல, இது எதனால் ஏற்படுதுன்னா ஆடம்பரமான உணவுகளை சமைப்பதால் தான். இவங்க சாப்பிட்ற உணவெல்லாம் ஆடம்பரமாக இருக்குது, 2 மணி நேரம் செய்ய வேண்டியிருக்கு. காலை உணவை சாப்பிடணுன்னா அதுக்காக 2 மணி நேரம் ஒருத்தர் உழைக்கணும். மத்தியான உணவு சாப்பிடுவதாக இருந்தால் அதுக்காக ஒருத்தர் 2 மணி நேரமாக உழைக்கணும். அதனால தான் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க, பெண்களை இடையூறு செய்கிறாங்க. அப்போ இந்த இடையூறு செய்கிற பண்பு தான் மக்கள்கிட்ட பெரிய பணக்காரன் ஆகணும். ஏன் பெரிய பெரிய வீடு கட்டுறாங்க? மற்றவங்கள இடையூறு செய்யணும், மற்றவங்க பார்த்து பொறாமப்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பெரிய வீடு கட்டுறாங்க. இப்போ பெரிய வீடு கட்டும்போது அதை பார்க்குற மக்கள் அதை பார்த்து பொறாமப்படுவாங்க. அதில் இவங்களுக்கு ஒரு ஆனந்தம், மற்றவங்கள வயிற்றுச்சல் பட வைக்கிறதுல இவங்களுக்கு ஒரு ஆனந்தம். அதனால் பெரிய பணக்காரர் ஆகிறது, கார் வாங்குறதோ, பெரிய வீடு கட்டுறது, அப்படி இது எல்லாமே என்னென்னா மற்றவங்கள கார் வாங்குறது அது ஒரு தேவை அடிப்படையாக கொண்டது. கார். ஆனால் பெரிய வீடு கட்டுறதுங்கிறதெல்லாம் மாட மாளிகை மாதிரி வீடு கட்டுறது, இதெல்லாம் மற்றவங்க வயிற்றுச்சலை கொட்டிக்கணும், மற்றவங்க பொறாமப்படணும்
அப்படின்னு மற்றவங்க மனதில் குறுகிய எண்ணங்களை உருவாக்குவதற்காகவே திட்டமிட்டு கட்டப்படுவது தான் இந்த மாதிரியான வீடுகள். இப்போ அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கணும் அப்படின்னா யாரும் இவ்வளோ பெரிய வீடு கட்ட மாட்டாங்க. வேலைக்காரங்களை வச்சு செஞ்சுக்கலாம், வீட்டில் உள்ள வேலைகளை வேலைக்காரங்களை வச்சு செஞ்சுக்கலாம், பெண்களை அடிமைப்படுத்தி வீட்டில் உள்ள வேலைகளை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் மிகப்பெரிய வீடுகளை கட்டுறாங்க. அவங்கவுங்க வேலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தரால் மிகப்பெரிய வீடை நிர்வகிக்க முடியாது, கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சுக்க முடியாது. அதனால் மிகப்பெரிய வீடே கட்ட மாட்டாங்க. அதனால் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்கிட்டாக்கா சின்ன சின்ன வீடாக தான் கட்டுவாங்க. அவங்களுக்கு தேவையான வீடோட கட்டிட்டு நிறுத்திப்பாங்க. யார் பெரிய வீடு கட்டிட்டு அப்புறம் அதை யார் பாதுகாக்கிறது, காவல் காக்கிறது, அப்புறம் யார் கூட்டி பெருக்கி அதை சுத்தமாக வச்சுக்கிறது? அதுக்கு இங்கே தடை விதிச்சிடணும். வீட்டு வேலை செய்வதற்கு ஆட்களை நம்ம யாரும் வச்சுக்கக்கூடாது. பெண்கள் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் அப்படின்னா யாரும் பெரிய வீடே கட்ட மாட்டாங்க. அவங்கவுங்க வீடு எல்லாருக்கும் தனித்தனியாக சின்ன வீடு தான், சின்னதாக ஒரு வீடு வச்சுக்கணும், சின்னதாக வீடு ஒன்று கட்டிக்கணும் அப்படின்னாக்கா எல்லாருமே எளிமையாக தான் வீடு கட்டுவாங்க. யாரும் தனக்குன்னு சொல்லிட்டு அவர் மட்டுமே தான் ஒரு வீட்டில் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கணும், மற்றவங்கள ஒரு வீட்டில் ஒரு 2-3 பேர்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்னாக்கா ஒருத்தர் தனக்கு தேவையான சிறிய வீடை தான் கட்டிப்பார், பெரிய வீடெல்லாம் கட்ட மாட்டார். அப்போ அதை பாதுகாக்கவும் முடியாது, பராமரிக்கவும் முடியாது. அப்போது இது மாதிரி நடைமுறை வந்துட்டாலே இங்கே சமத்துவம் விடும். எளிமையான உணவுகளை சாப்பிட்டா இங்கே சமத்துவம் விடும். ஆடம்பரமான உணவுகளை சாப்பிடும்போது ஆடம்பரமான சொகுசாக வாழணும், சொகுசாக பெரிய வீடுகளில் வசிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் வந்துடும். நீங்கள் உண்ணுகிற உணவு எளிமையாக இருந்தால் எளிமையான வீட்டில் வசிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். பிறரை இடையூறு செய்யாமல் நீங்களே சமைக்கணும், உங்கள் உணவுகளை நீங்களே சமைக்கணும். அப்படிங்கும்போது பெண்கள் அடிமைப்படுத்தப்பட மாட்டாங்க, பெண்கள் விடுதலை அடைந்து விடுவார்கள். ஆக எளிமையான உணவுகளை சாப்பிட்றது மூலமாக பெண்கள் விடுதலை அடைந்து விடுவார்கள். பெண்களை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற இது வருது. அது மாதிரி எளிமையாக உணவுகளை சாப்பிட்றவங்க எளிமையாகத்தான் வாழ்வார்கள். அவரவர்கள் வேலைகளை அவரவரே செய்யணும். அப்படிங்கும்போது மிகப்பெரிய வீடுகளை யாரும் கட்ட மாட்டாங்க. அப்போ ஆடம்பரமான வாழ்க்கை இங்கே முற்றுப்புள்ளி வைத்துவிடும். அப்புறம் சமத்துவமான வாழ்க்கை வந்துடும். எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இருக்கணும். அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை விரும்பாத அது அர்த்தமில்லாத வாழ்க்கை. பெரிய பெரிய வீடை கட்டுறது முட்டாள்தனமானது. அப்படி ஒரு வீட்டை கட்டிட்டு யாராலையும் அவங்கவுங்க வீட்டை பராமரிக்க முடியாது, மற்றவங்களும் வேலைக்கு வர முடியாது, பெண்களையும் வச்சு வேலை வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த வீடு சின்னதாக இருந்தால் தான் அவங்கவுங்க வீட்டை பார்த்துக்க முடியும். ஆக எளிமையான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, மலிவான உணவுகளை நீங்கள் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டால், இந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக நிறுத்திவிட்டாலே இங்கே சமத்துவம் விடும். ஆக நாம் சாப்பிட்ற இட்லி, பூரி, பொங்கல்லாம் ஆடம்பரமான உணவுகள், பிரியாணிலாம் இது சமத்துவத்துக்கு எதிரான உணவுகள், ஆண் பெண் சமத்துவத்துக்கு எதிரான உணவுகள். பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறதுக்கு காரணம் இந்த மாதிரி உணவுகளை சமைப்பது தான் காரணம். இன்றைக்கி பெண்கள் வேலைக்கு போனால் கூட வீட்டில் இந்த உணவுகளை சமைக்கிறாங்க. அதற்காக அவர்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அதனால் ஆண் பெண் சமத்துவம் இல்லாமல் போனதுக்கு காரணமே இந்த உணவுகள் தான் காரணம். இந்த உணவுகள் ஆடம்பரமான உணவுகள், அதிக நேரம் செலவழித்து சமைக்கப்படுகிற உணவுகள். அதனால் அவங்கவுங்க உணவுகளை அவங்கவுங்களே சமைச்சிட்டாக்கா அதை சமைக்கிறதுக்கு அதிக நேரமே தேவைப்படாது. அதை சமைக்கிறதுக்கு மற்றவங்களை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவங்கவுங்களே சமைக்கிறது எளிதாகிவிடும். அதனால் ஆண் பெண் சமத்துவம் எளிதாகிவிடும்.